தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவையொட்டி பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு இன்று காலை இயற்கை எய்தியிருக்கிறார். இதையடுத்து அவரது மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக பேச இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன். தற்போது நடிகரும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இந்த இரங்கல் குறிப்பு தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் தனது 71வது வயதுல உடல்நல பாதிப்பால் தொடர்ந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இவருடைய மறைவு என்பது திரையுலகத்தினருக்கும் அதுபோல அவருடைய கட்சியினருக்கும் பெரிய இழப்பாக கருதுகிறார்கள். தொடர்ந்து அவருடைய கட்சியினரும் அவருடைய ரசிகர்களும் பலரும் தற்பொழுது வீட்டிற்கு திரண்டு வருகிறார்கள். இந்த நிலையில பல்வேறு முக்கிய தலைவர்களும் திரைத்துறையை சேர்ந்தவர்களும் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பிரதமர் மோடி தற்பொழுது அவர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். விஜயகாந்தனுடைய மறைவிற்கு அவர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்தினருக்கும் அவர் சார்ந்தவருடைய கட்சியினருக்கும் பெரிய இழப்பாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். லட்சக்கணக்கானோரினுடைய இதயங்களை வென்றவர் விஜயகாந்த் என்று குறிப்பிட்டு பிரதமர் மோடி தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பு தேமுதிக பாரதிய ஜனதா கட்சியுடன் இதற்கு முன்பு கூட்டணியிலும் இருந்திருக்கிறது. அப்பொழுது கூட சந்தித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவருடன் சந்தித்தவற்றையெல்லாம் குறிப்பிட்டு மேலும் அவருடைய விஜயகாந்த் தமிழ் சினிமா உலகின் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக விளங்கியவர் என்றும் அதே போல லட்சக்கணக்கான இதயங்களை அவருடைய திரைத்துறை பயணம் மூலமாகவும் அரசியல் ரீதியாகவும் அவர் லட்சக்கணக்கான இதயங்களை வென்றவர் என்றும் அரசியல் தலைவராக மக்கள் பணிக்கு தம்முடைய வாழ்க்கையை விஜயகாந்த் அர்ப்பணித்தவர் என்றும் பிரதமர் மோடி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த இரங்கல் குறிப்பிலே தெரிவித்திருக்கிறார். அரசியல் தலைவராக அவர் மக்கள் பணிக்காக தம்முடைய வாழ்க்கையை விஜயகாந்த் அர்ப்பணித்தவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதன் மூலமாக லட்சக்கணக்கான இதயங்களை விஜயகாந்த் வென்றவர் என்று மோடி தெரிவித்திருக்கக்கூடிய அந்த இரங்கல் குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவிற்கு திரைத்துறையை சேர்ந்தவர்களும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய நிலையில பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அந்த இரங்கல் குறிப்புல தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நாயகர்கள் ஒருவராக இருந்தவரும் அரசியல் தலைவராக மக்கள் பணிக்கு தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவருமான விஜயகாந்துடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவித்ததாக அவருடைய இழப்பு என்பது திரைத்துறையினருக்கும் அரசியல் கட்சி அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் பெரிய இழப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார். நெருங்கிய நண்பரான விஜயகாந்துடனான உரையாடல்கள் நினைவில் என்றும் நீங்காது என்று பிரதமர் மோடி தனது இரங்கல் குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் இதற்கு முன்பு தேமுதிக பாரதிய ஜனதா கட்சியுடன் தேர்தல் கூட்டணியில ஈடுபட்ட போது அப்பொழுது எல்லாம் முக்கியமான அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே சந்தித்திருக்கிறார்கள். அப்பொழுது பிரதமர் மோடியும் கூட விஜயகாந்தை சந்தித்திருக்கிறார். அவருடன் பேசியது தொடர்பாக அவருடன் இந்த கலந்துரையாடியது தொடர்பாக அந்த நினைவுகளை குறிப்பிட்டு அவருடன் பேசிய அந்த நினைவுகளை அவர் குறிப்பிட்டு அந்த இரங்கலை அவர் தெரிவித்திருக்கிறார். நெருங்கிய நண்பரான விஜயகாந்த் என்று விஜயகாந்த் குறித்து அவர் குறிப்பிட்டிருக்கார். நெருங்கிய நண்பரான விஜயகாந்துடனான உரையாடல்கள் நினைவில் என்றும் நீங்காது என்று பிரதமர் மோடி அவருடைய இரங்கல் குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். லட்சக்கணக்கான இதயங்கள் வென்றவர் என்றும் அதே போல தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய நடிகராக முன்னணி நடிகராக பலருடைய இதயங்களையும் வென்றவர் என்றும் அதே போல மக்கள் பணிக்காக தன்னை அர்ப்பணித்தவர் கொண்டவர் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரைத்துறையை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய நிலையில பலரும் திரைத்துறை சேர்ந்தவர்கள் நேரடியாக அவருடைய விஜயகாந்தனுடைய வீட்டிற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள்.